ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு முதல்ல காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு செம்பு தண்ணி விட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூளும் சேர்த்தாச்சு. இப்போ அந்த இது எல்லாமே கரைஞ்சி தண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவரு, அதை உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ரொம்ப முழுசாக வெந்தாலும் நம்ம போட முடியாது. முக்கால் வேக்காடாக இருக்கிறப்பயே எடுத்துடலாம். இப்போ எடுத்து அதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதில் கடலை மாவு போடுறேன். கடலை மாவு, அரிசி மாவு, உங்களுக்கு சில்லி பொடி பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் குட்டீஸ் சாப்பிட்ணுன்றதுக்காண்டி நாங்கள் அது போடலை. எல்லோ கலரே நல்லா தான் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு ரெட் கலர் போட்டால் தான் பிடிக்கும். ஏன்னா அது சிக்கன் மாதிரி இருக்குது தெரியும் இல்லையா, அதுக்காண்டி அதெல்லாம் போட்டு இப்போ கிளறியாச்சு. கொஞ்சம் தண்ணி தெளித்து கிளறிக்கலாம். இப்போ கிளறி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுமே ஒரு பீஸாக எடுத்து போட்டு அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு சைடு வந்துருச்சு. இப்போ அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா வந்துருச்சுன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்துடும். வெந்ததுமே எடுத்தமாக்கும் நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லை சாப்பாட்டுக்கு வெஞ்சனமாகவும் கொடுக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வெஞ்சனமாக தான் கொடுத்து விட்ருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதை சூடாக சாப்பிட்டமாக்கும் நல்லா மொறுன்னு இருக்கும். இதை சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் டீ கொடுத்தா குழந்தைகளுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.